கூட்டணியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து தேமுதிக எங்களுடைய கூட்டணி இடம்பெறும் ஏதாவது அழைப்பு? நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான். கேப்டனுடைய குரு பூஜைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க, எல்லா கட்சி சார்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனே. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் 50% நிறைவேற்றியிருக்காங்க, இன்னும் 50% பேலன்ஸ் இருக்குது என்பதை பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம சமீபமாக பார்க்குறோம், எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள், டாஸ்மாக், கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான் 50-50. நடந்தது 50%, இன்னும் நடக்க வேண்டியது 50%. அவங்க திமுக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டியது யார்? மக்கள். ஏன்னா இந்த ஆட்சி சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான். அதனால தான் சொல்லியிருக்காங்க, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று. எனவே சொல்ல வேண்டியது மக்கள் தான், அவருடைய ஆளுங்கட்சி கிடையாது. இப்போ வந்து மாநாடு முடிந்த பிறகு பொங்கல், யாரும் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும். எங்களுக்கு 4ஆம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்குது. இதெல்லாம் முடிகிறதுக்குள்ள கூட்டணியும் முடிவாகும். விருப்ப மனு ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்களோ அவங்க வந்து விருப்ப மனுவையும் தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும். அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் எங்கள் கருத்து. அவங்க சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆளும் கட்சி, அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க. எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. எனவே அவருடைய கருத்து அது, அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து. அதனால் யார் ஏற்றுக்கிறாங்க யார் ஏற்றுக்கல என்பதற்கான விடை கூட்டணிகள் அமையும் போது மக்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை, எப்போவுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் அவங்க தான் ஆட்சி செய்திருக்காங்க. அதனால் யூஸ்வலாக இங்கே தமிழ்நாடு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 5 வருஷம் காட்சிகள் மாறுறது. ஆனால் ஒரு 10 இயர்ஸ் மட்டும்தான் அதிமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா 5 வருஷம் மாறி தான் ஆட்சி வந்திருக்கு. அந்த வகையில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. ஆளும் தரப்பு எங்களுடைய ஆட்சி தான் தொடரும் என்று சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருப்போம். நிச்சயம் இங்கே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா இந்த நிமிடம் வரை எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி, இவங்க தான் எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு இதுவரைக்கும் அறிவிக்கலை. இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்கே வர இருக்கிறது. நாம் இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம், புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது. நிச்சயம் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால்
வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக நிச்சயம் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதான் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுடைய அத்தனை டவுட்ஸும் மொத்தமாகவே இன்றைக்கே நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்கே ஆல்ரெடி போட்டாங்க, அதை பார்ப்போம். அதற்கு பிறகுதான் தேமுதிகவினுடைய கருத்து என்ன என்பதை மாநாட்டில் நாங்கள் தெரிவிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.